உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இயற்கை உரம் கொடுத்து முடிச்சாச்சு. செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் பாருங்கள், பசுமையே இல்லாமல் சுத்தமாக காஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டோம் தானே, தண்ணி விட்டனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அச்சி வெரைட்டியும் கொஞ்சம் மீனம் கொடுத்துருக்கேன் உரத்தோடு. இப்போ வந்து கொஞ்சம் கத்திரிக்காயை பறிச்சுப்போம். முன்னாடியே பறிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கப்படிக்கும். இந்த கத்திரிக்காயை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு, நீல கத்திரிக்காய் பிறகு காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நிறையா. இப்போ நமக்கு தேவையான கத்திரிக்காய்களை நம்ம பறிச்சுட்டு போவோம். நல்லா இந்த ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் தேடி தேடி பறிக்கணும். இதெல்லாம் பூச்சி விழுது, இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் நம்ம. அன்னன்னைக்கு பறிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் பப்பத்தி தேவைக்கு கத்திரிக்காயெல்லாம் நம்ம பறிச்சுக்கலாம். இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, பசங்க விதைக்கி விட்டுருவோம். ரொம்ப பூச்சி பயங்கரமான தாக்குதல் நடத்திருக்குங்க, தெரியுங்களா? அக்னி கரைசல் ரெடி பண்ணணுங்க. நம்ம இப்போ தாங்க நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் வரவே மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ்வளோ கத்திரிக்காயில் பறிச்சுருக்கோம், போதும். கொஞ்சம் ஓட்டையாக தான் இருக்குது. இந்த ஓட்டையெல்லாம் அறுத்து போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பூச்சிக்கொல்லியை ரசாயனங்க அடிச்சிருந்தோம்னா இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். இயற்கை முறையில் பண்ணுறதுலாம் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? பறிச்சுருக்கோம் தக்காளி, கொஞ்சம் வெண்டைக்காய், கொத்தவரங்காய், தட்டைப்பயிறு, கத்திரிக்காய். ரைட், இதெல்லாம் அள்ளி கொண்டுட்டு போவோம். மேலும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.